வணக்கம் மக்களே, சட்டமுறை கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. முதல்வர் பதவிக்கு சிக்கலா 140+60 + அண்ணாமலை. அமித்ஷா சொன்ன வெற்றி ஃபார்முலா, எடப்பாடி அதிர்ச்சியா? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம். அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்மையில் கடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் வியூகத்தின் கூட்டத்தில்தான் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விரிவான வெற்றி பார்முலாவை முன்வைத்ததாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதாவது அடுத்த சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக ஆளும் திமுக கூட்டணியை தீவிரமாக எதிர்கொள்ளும் பாஜகவின் திட்டம் என்று கூறப்படுகிறதா. பாஜக வட்டார தகவலின்படி அமித்ஷா ஒரு தெளிவான தொகுதிகள் மற்றும் ஒரு அதிகார பகிர்வு ஃபார்முலாவை பரிந்துரைக்கிறார். இது திமுக எதிர்ப்பு வாக்கு எல்லாம் ஒருங்கிணைத்து கூட்டணியில் கண்டிப்பாக உள் போட்டியை குறிவைத்து வைக்கப்படுகிறதாம். இத்திட்டத்தில் தான் அதிமுகவிற்கு கண்டிப்பாக 140 தொகுதிகள் போட்டியிட்டு ஒரு பிரதான கட்சியாக கூட்டணியில் பாஜக 60 தொகுதிகளை மட்டுமே களமிறங்கும் என்றும், இதில் கண்டிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரெல்லாம் இந்த அணியில் கண்டிப்பாக இணைக்கப்படும் என்ற செய்திகள் தான் அமித்ஷா அவர்கள் கூறி வருகிறார். அதாவது வட தமிழ்நாட்டை பொறுத்தவரை சாதி செல்வாக்கு மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் 20 தொகுதிகள் பெறும் தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் என மாநிலம் காங்கிரஸ் 4 தொகுதிகளும் போட்டியிடும். மற்ற என்டிஏ கூட்டணியில் பாஜக அதிமுக அதிக இடங்களில் கண்டிப்பாக போட்டியிடும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது எடப்பாடி அமித்ஷா ஃபார்முலா என்னவென்றால், இந்த ஃபார்முலாவின் முக்கிய அரசியல் நிபந்தனை அண்ணாமலை அவர்கள் மாநிலம் முழுவதும் பாஜக பிரச்சாரத்திற்கு தலைமையேற்க வேண்டும் என்பதே என்கிறார்களாம். அவர் ஒரு வலிமையான நிலையுள்ள முகமாக திகழ்ந்து கட்சியின் அடிமட்ட கட்டமைப்பிலிருந்தே ஒரு புத்துயிர் அளித்திருந்திருக்கிறார். அதாவது அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்ற வைத்ததற்கு அவர்தான் ஒரு முக்கிய பங்கு என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த நிலையில்தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமையில் கூட திருச்சியில் அதிமுக அமைப்பு செயலாளர் SP வேலுமணியுடன் மூடிய அறை பேச்சுவார்த்தை நடத்தினாராம். இந்த சந்திப்பு தான் கூட்டணி தலைவர்களுக்கிடையே ஒரு வழக்கமான ஒன்று. பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார். அதாவது அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தபோது புதுக்கோட்டை தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாயகன் தலைமையில் நடைபெற்ற இந்த தமிழக தலைநகர் தமிழ் பயணம் நிறைவு விழா முடிவடைந்தது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ வேலுமணி அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். அதிமுக தலைவர்களெல்லாம் குறிப்பிட்டார்கள். இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக அதிமுக பாஜகவுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கிய தேர்தலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்றால், கண்டிப்பாக தாவைக்காவின் கூட்டணியுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறதா. இந்நிலையில்தான் அமித்ஷா கூட என்டிஏ கூட்டணியில் பிரிந்து சென்ற டிடிவி தினகரன் மற்றும் OPSஐ இணைக்கும் வேளையில் டெல்லி தலைமை பாஜக அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.